2 குடத்தை வச்சுக்கிட்டியே. ஏக்கா நான் இதை கொண்டே காமாட்சி அக்கா வீட்டுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். இது காமாட்சி அக்கா கணக்காக இருந்துட்டு போகுது. அவிய எப்பயும் தண்ணி பிடிக்கிறதுனா ஆளாக ஓடி வந்துடுவாவ. இன்னைக்கு என்னமோ ஆளையே காணா. ஆ, இது நல்ல கதையா இருக்கே. நல்லா இவ வீட்டில் கொண்டு போய் ஊற்றிட்டு வந்துட்டு காமச்சக்க கணக்குன்னு சும்மா சொல்லி திரிவானா. இது நல்லா இருக்குல்ல சின்ன பொண்ணு. நாலுமுடி நிஜமாவே நான் இதை காமாட்சி அக்கா வீட்டுக்கு கொண்டு போகிறக்காக தான் கொண்டு போயிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி நினச்சிக்கிலோ எப்போ வந்த அக்கா ஆளாக ஓடி வந்து தண்ணி பிடிக்க ஓடி வந்துடும். இன்னைக்கு என்னமோ ஆளையும் காணா பேரையும் காணா. அதான் சரி நம்ம கொண்டு போய் நம்ம குடத்தை 2 ஊற்றிட்டு வருவோமேன்னு கொண்டு போகிறேன். நல்ல தண்ணி வர நேரம் பிடிச்சா தானே, இல்லைன்னா 4 நாளைக்கு நல்ல தண்ணி வராது. வர நேரமே பிடிச்சி கொண்டு போய் வச்சா தான் உண்டு. அந்த அக்காவையும் காணா அந்த பிள்ளைகளையும் காணா. அதான் போய் ஒரு எட்டி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு 2 குடத்தை அவங்க குடத்துல ஊற்றி மாற்றி எடுத்துகிட்டு வாரேன். அப்படியே நாலு முடி அவங்க வருஷம் தானே இருக்குது. அவங்களுக்கு தானே 2 குடம் பிடிக்கணும் வருஷப்படி. இங்கே பாரு சின்ன பொண்ணு, அதெல்லாம் ஆள் வந்தால் தான் கணக்கு. ஆள் வராமல் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு வருஷ கணக்குன்னு வந்து ஒவ்வொருத்தரும் அடுத்த வீலுக்காக 2 பிடிச்சிட்டு போனா அது எப்படி? அது என்ன நியாயமாக இருக்குமா என்ன? அப்போ நானும் தான் இந்த கோமதி வீடு பூட்டி கிடக்கு, அவளுக்காக 2 குடம் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ட்ரா 2 குடம் எடுத்தா நீ விடுவியா என்ன? நாலுமுடி உங்களுக்குலாம் இந்த கீதா அந்த பாத்திமா இவிய தான் லாய்க்கு. அவங்ககிட்ட சண்டை போட்டு சாவுங்க. நான் பாட்டு போயிருக்கணும். அவங்ககிட்ட தான் உங்களுக்காக சண்டை போட்டு வாங்கினேன் பாருங்க தண்ணி. என்ன தான் சொல்லணும். இப்போ என்ன உங்களை தானே ஆளுக்கு 2 குடம் முன்னாடி பிடிக்க விட்டுருக்கு. இப்போ தான் நான் 2 குடம் பிடிச்சிருக்கேன். இது என் கணக்காகவே கூட இருந்துட்டு போகுது. என் கணக்கில் முதல் ரவுண்டுக்கு அவங்களுக்கு கொண்டு போய் நான் கொடுத்துட்டு வரேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் காமாட்சியக்கா வந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்க 2 குடத்தை பிடிக்கும் போது நான் எனக்கு எடுத்துகிட்டு போய்க்கிறேன். சரி அம்மா நீ போ. நாங்கள் எதை சொன்னாலும் நீ கேட்கவும் மாட்டேன். ஏதாச்சும் நான் சொன்னேன்னா உடனே என்ன தான் திட்டுவேன். நீ போ, எடுத்துகிட்டு போய் அந்த அக்காவுக்கு ஊற்றிட்டு வா. அது எனக்கே தெரியினாலும் முடி உங்கள் வேலையை பாருங்க. உமா, என்னக்கு இந்த சின்ன பொண்ணு பார்த்தியா? நமக்கு என்னைக்காச்சும் இப்படி தண்ணி பிடிச்சி கொடுத்துருக்காளாட்டி? நல்ல தண்ணி வர நேரம்ல நம்ம தான் பார்த்து ஓடி வந்து அவளை கூப்பிட்றோம். இவன் என்னன்னா இப்போ கொண்டு போய் காமாட்சி அக்கா வீட்டுக்கு தண்ணி கொடுத்துட்டு வர போகிறாளாம். இதை நம்புற மாதிரியே இருக்கு. அந்த அக்கா பேரை சொல்லி இவ ஒரு ரவுண்டுக்கு 2 கூட எக்ஸ்ட்ரா பிடிச்சிக்கலான்னு பார்க்குறான்னு நினைக்கிறேன். சே இருக்கு அதுக்கு. சின்ன பொண்ணு அப்படிலாம் செய்ய மாட்டா. அவளுக்கு வேணும்னா அவளே நம்மகிட்ட கேட்டு 2 கூட எக்ஸ்ட்ரா வேணால் பிடிச்சிட்டு போவா. இப்படிலாம் செய்ய மாட்டாக்கு. சின்ன பொண்ணு மட்டும் சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வைக்க போரும் அப்புறம் அந்த பாத்திமாவும் சேர்ந்து தான் இவ்வளவு நேரம் தண்ணி பிடிச்சிருப்பாளுவ. ஏதோ சின்ன பொண்ணு வந்து சொன்னதுனால இப்போ அவ்வளவா போயிருக்காளுக. இல்லைன்னா போயிருப்பாளுவல அவளுக. அதெல்லாம் சரி தாண்டி. ஆனால் அவள் என்னைக்காச்சும் நமக்கு இப்படி தண்ணி பிடிச்சி கொடுத்துருக்காளா பாத்தியா? இந்த காமாட்சி அக்கா என்னதான் சொக்குப்பொடி போட்டு அவளை மயக்கி வச்சிருக்காங்களோ தெரியல. அவியலுக்கு நான் ஓடி தாம்மா உழைக்கா. ஏக்கா காமாட்சி அக்கா அவளை நல்லா பார்த்துக்கிடியாவல்ல, நம்மளையும் நல்லா தான் பார்த்துக்கிடியாவ. வீட்டுக்கு எப்போ போனாலும் வடை பச்சி டீ சாப்பாடுன்னு நல்லா தான் நம்ம சாப்பிட்றோம். அப்படி இருக்கும்போது அவிய நம்ம கூட பிறந்தவ மாதிரி பழகியாவ. அவியலுக்கு செய்யாமல் யாருக்குக்கா செய்ய போகிறோம்? சின்ன பொண்ணு வந்து 2 குடம் கேட்டால் அடுத்த ரவுண்டு விடுவோம். அவள் பாவம். ஆமாம் பாவம். இவாட்ட போய் சொன்னேன் பாரு, ஒன்றதுக்கு ஆகாதவன். திரும்பிட்டி உன் கூட நனைஞ்சிருச்சு தூக்கிட்டு போ. என்னமோக்க நான் சொல்லியதை நீங்கள் கேட்க மாட்டிய. எம்மா போ அம்மா, நீ இழுத்து பேச முன்னே உன் குடமே நிறைஞ்சிருச்சு. நான் அடுத்த குடத்தை மாற்றி வச்சுட்டு தூக்கிட்டு போக. காமாட்சி அக்கா என்ன ஹாலையும் ஒருத்தரையும் காணா. சரி குடத்தை இங்கே இறக்கி வச்சுட்டு போய் இந்த அக்காவை கூட்டிகிட்டு வருவோம். வேண்டாம் இங்கே இறக்கி வச்சா ஒன்றும் பண்ண முடியாது. போய் பேசாமல் கிச்சன்லேயே இறக்கி வச்சுருவோம். இறக்கி வச்சுட்டு என்ன ஏதுன்னு போய் பார்ப்போம். ஆனால் இப்படிலாம் இந்த அக்கா வராமல் இருக்க மாட்டாங்களே. வீட்டுக்குள்ளே வந்து இத்தனை சத்தம் கொடுத்ததுக்கு பிறகும் ஆளை காணா. சரி என்ன தான் செய்கிறாவன்னு போய் பார்ப்போம். எப்பா இந்த 2 குடத்தை தூக்கிட்டு வரமுன்னா குறுக்கு ஒடிஞ்சிருச்சு. சரி போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். காமாட்சி அக்கா என்னக்காச்சு உங்களுக்கு? வா சின்ன பொண்ணு, தலையே தூக்க முடியல. ஏக்கா என்னாச்சு? உடம்பு சரியில்லை டி. இன்னைக்கு ரொம்ப முடியல. நேற்று கூட ஏதோ பரவாயில்லாமல் இருந்து இன்னைக்கு என்னன்னே தெரியல. எனக்கு ரொம்ப உடம்பு முடியல. அடிச்சு போட்ட மாதிரி உடம்புலாம் வலிக்கி. அதான் எந்திரிச்சு வெளியவே வராமல் உள்ளேயே கிடைக்க விடிஞ்சதுலேருந்து. ஏக்கா பிள்ளை இல்லைங்கக்கா. அவளுக்கு 2 பேரும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாளுங்க. அவளுகளே பாவம் காலையில் சமைச்சு அவளுகளே எடுத்துகிட்டு போயிருக்காளுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாளுகளா இருக்கும். முடியலைன்னா ஒரு வார்த்தை போன் அடிக்க வேண்டியதானக்க. நான் வந்து காலையில் உங்களை பார்த்துட்டு இருந்திருப்பேன்ல. ஏன்க்கா அப்படி பண்ணுறிய? உனக்கு எதுக்கு சின்ன பொண்ணு சிரமம்? என் மவளோடே அழகாக சமைச்சு எடுத்துகிட்டு போயிட்டாளுங்க. எனக்கும் காலைல கஞ்சி வச்சு கொடுத்தாளுங்க, சுடு கஞ்சி.
டீ போட்டு கொடுத்துட்டு ஒரு பன் எடுத்து கொடுத்துட்டு தான் போனாளுங்க. அதில் தான் சாப்பிட்டு மாத்திரையை போட்டேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. காலையிலலாம் சுத்தமாக தலையே தூக்க முடியாத அளவுக்கு முடியலை. ஏக்கா நீங்கள் இப்படி பண்ணும் போதாக்கா உங்கள் மேலே எனக்கு கோவமாக வருது. முடியலைன்னா ஒரு வார்த்தை ஃபோன் அடித்து கூப்பிட்டா தான் என்ன? நான் உங்களை வந்து அழகாக ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிருப்பேனே. ஏன் தான் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ தெரிய மாட்டேங்குது. பரவாயில்ல சின்ன பொண்ணு, இதில் என்ன இருக்குது? நீ ஏன் பாவம் வீட்டில் கிடந்து ஏதாச்சும் வேலை பார்த்துட்டு கிடப்ப காலங்காத்தால என்னத்த உனக்கு ஃபோன் போடணும் தான் உனக்கு நான் ஃபோனே போடலை. இல்லைன்னா தான் உனக்கு ஃபோன் அடிச்சிருப்பேனே. எந்திரிச்சு வாங்கக்க, போய் ஒரு ஊசியை போட்டு வருவோம். நீங்கள் இருக்கீங்களே, ஊசியும் போட மாட்டியே ஒன்றும் போட மாட்டியே, தானாக வந்து தானாக சரியாகணும். வாங்கக்க போய் ஊசி போட்டு வருவோம். இல்லை வேண்டாம் சின்ன பொண்ணு, காலையில் மாத்திரை சாப்பிட்டதே இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ ஒரு கப்பு காப்பியை குடிச்சு மாத்திரையை போட்டேன்னு வச்சுக்க, இன்னும் கொஞ்சம் பரவாயில்லாமல் ஆயிரும். இன்னொரு சட்டு மாத்திரை கூட இருக்குது, பார்த்துக்கலாம். ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போவேணாம் சின்ன பொண்ணு, நமக்கு செட் ஆகாது. ஆனாலும் நீ இருக்கீங்களே. ஆமாம், என்ன சின்ன பொண்ணு திடுதிப்புன்னு வீட்டுக்கு வந்திருக்கா? ஏக்கா இன்னைக்கு நல்ல தண்ணி வர நாள் இல்லை, அதான் நல்ல தண்ணி பிடிக்கிற இடத்துல உங்களை ஆளையே காணாமேன்னு சொல்லிட்டு வந்தேன். நல்ல தண்ணி வரனாலோ? ஆமாம் ஆமாம், நீ பிடிச்சிட்டியா சின்ன பொண்ணு? ஏக்கா நான் என் வரிசைக்கு தான் 2 பிடிச்சேன். இப்போ தான் உமாவும் 4 முடியும் பிடிச்சிக்கிட்டு கிடக்குங்க. நான் என் வரிசைக்கு 2 பிடிச்சேன். உங்களை ஆளையே காணாமே 2 குடத்தை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இறக்கிட்டு என்ன எதுன்னு பார்த்துட்டு வரலான்னு வந்தேன். ஐயா ஆமாம், நல்ல தண்ணி வேற தூக்கணுமே. இப்போ எப்படி தூக்க போகிறேன்னு தெரியல சின்ன பொண்ணு. 4 குடம் எடுக்கணும். 4 குடம் எடுத்தால் கூட போதும். எப்பயும் அதானே எடுப்பேன். 4 குடம் எடுத்தால் கூட போதும். ஏக்கா நான் ஏற்கனவே 2 குடம் கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சுருக்கேன். அதை நான் உங்கள் குடத்துல ஊற்றிக்கிட்டு மாறி போய் ஒரு 2 குடம் எடுத்துகிட்டு வரேன். உங்களுக்கு 4 குடம் வந்துடும்ல, அதுக்கப்புறம் நான் எனக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். வேணாம் சின்ன பொண்ணு, அப்புறம் குழாயில் இருக்கவளோ அப்புறம் உங்ககிட்ட தான் குடுமி பிடி சண்டை போடுவாளுவ. நீ எனக்கு எடுத்து கொடுத்தேன்னு அவளுக்கு எப்படி தெரியும்? நீ என்னமோ உன் வீட்டுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி பேசுவாளுவ. வேண்டாம், நான் மெதுவாக எஞ்சி வாரேன். ஏக்கா நான் தான் சொல்லியம்ல, பேசாமல் படுத்துக்கங்க. நான் போய் உங்களுக்கு 2 குடம் தண்ணி இன்னொரு 2 குடம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நான் போய் என் வரிசைக்கு பிடிச்சிக்கிறேன். நான் வேணா இங்கே வந்து உட்கார சின்ன பொண்ணு. யாராச்சும் கேட்டாலுவனா எனக்கு முடியலைன்னு சின்ன பொண்ணு எனக்கு தான் கொண்டு வந்து 2 குடம் ஊற்றிருக்கான்னு சொல்லியே. சும்மா கிடங்கக்கு, அப்படி ஒன்றும் யாருக்கிட்டையும் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. பேசாமல் படுங்க. அவ கள்ள தண்ணி பிடிச்சிட்டு தெரியாதுவ. இவிய ஒருத்தவிய முடியாத நேரத்தில் கூட படுக்க மாட்டாவ. பேசாமல் படுங்கக்க, நான் போய் 2 குடம் எடுத்துகிட்டு வரேன். எக்கா படுத்துக்கிடுங்க, நான் போய் எடுத்துகிட்டு வருவேன். பின்னாடி எந்திரிச்சு வந்தேன்னு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் மனுஷியாக இருக்க மாட்டேன். சரி சின்ன பொண்ணு, நான் வரல, நீ போயிட்டு வா. ஏக்கா இங்கேயே இருங்க, நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு ஓடி வந்துடுறேன். ஆ சரிம்மா. பாவம் சின்ன பொண்ணு ரொம்ப நல்ல பிள்ளை. நமக்காக ஓடி வந்து ஆளைக்கானமின்னு பார்க்க வந்திருக்கா. அவளையே 4 குடம்புல தூக்க விட்டுப்புட்டா. பேசாமல் நம்ம எந்திரிச்சு மெல்ல மெல்லமாக போவோம்மா. இல்லை வேணாம், வந்தானா அதுக்கு வேற ஏசுவா. நம்ம பாட்டுக்கு படுத்துருப்போம். சத்தியா இல்லைன்னா வித்தியா எவ்வளாச்சும் வந்தானா அனுப்பிவிட்டு ஆளுக்கு ஒரு குடமாக தூக்கிட்டு வர சொல்ல வேண்டியதான். சத்தம் கேட்குதே, 2 பேரில் எவ வந்தான்னு தெரியல. எவ்வளோ இருந்தாலும் போய் ஆளுக்கு ஒரு குடமாக தூக்கிட்டு வாங்கம்மா மெல்லம்மான்னு சொல்லணும். பிள்ளையில இது வரைக்கும் தனி தூக்க விட்டதே இல்லை. ஆனால் என்ன செய்ய, நமக்கு முடியாமல் இருக்க நேரம்னு பார்த்து இன்றைக்கி நல்ல தண்ணி வரனால இருந்திருக்கு. இல்லைன்னா கூட அவ்வளோ தூக்க வேணாம்னு சொல்லிடலாம். இந்த வண்டி தண்ணியை வாங்கி குடிக்க ஆகாது. வாயில் வச்சோம்னா 2 நாளில் தலைதோசம் எப்படித்தான் பிடிக்குதுன்னே தெரியல, நல்லா தலைதோசம் பிடிச்சிக்கிறது. அதனால அந்த வண்டி தண்ணியை வாங்கி குடிக்க முடியாமல் கிடக்கு. இல்லைன்னா கூட முடியாத நேரத்தில் இதுக்கு போய் தண்ணி தூக்கிக்கிட்டு வண்டி தண்ணி கூட வாசலுக்கு வந்துச்சுன்னா பிடிச்சிக்கலான்னு இருக்கலாம். ஏம்மா இப்போ உங்களுக்கு எப்படிம்மா இருக்குது? பரவாயில்லையா? பரவாயில்ல மக்கா. காலையில் இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பார்த்துக்க. இன்னொரு செட்டு மாத்திரை இருக்குல்ல, அதை எடுத்து போட்டேன்னா கொஞ்சம் சரியாக வரும். ஏம்மா மத்தியானத்துக்கு ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு சுடுகஞ்சி வச்சுட்டு போனோமே, அதையாச்சும் எடுத்து குடிச்சியலா இல்லையா? அம்மைக்கு இங்கேருந்து எலும்பவே முடியல மக்களே. இங்கேயே தான் படுத்து கிடக்கேன். எதையும் போய் எடுத்து குடிக்கவே இல்லை. காலையில் நீங்கள் போட்டு கொடுத்த டீயும் அந்த சுடுகஞ்சியும் தான் எதையுமே நான் எடுத்து குடிக்கிற டீ அப்படியே தான் கிடக்கும். சரி நீ இருந்துக்க, நான் போய் உனக்கு அந்த கஞ்சியை சூடு பண்ணி எடுத்துகிட்டு வரேன். அதெல்லாம் வேணாம் டீ. சின்ன பொண்ணத்தை தண்ணி குழாயில் நிற்பா பார்த்துக்க, நல்ல தண்ணி குழாயில். ஏற்கனவே நமக்கு 2 குடம் எடுத்து வச்சுட்டா, இன்னும் 2 குடம் தான் எடுக்கும் நமக்கு. நீ போய் அந்த தண்ணியை தூக்கிட்டு வாமக்கா. பாவம் சின்ன பொண்ணத்தை நமக்காக தூக்கிட்டு தெரியா? சரிம்மா, நான் போய் தூக்கிட்டு வரேன், நீ படுத்துக்க. போம்மா, போய் தூக்கிட்டு ஓடியா. உன்னால் முடிஞ்ச 1 குடமாச்சும் தூக்கிட்டு வந்துடு. சின்ன பொண்ணத்தை 1 குடம் தூக்கிக்கிடுவா. இல்லை அக்கா எத்தாப்பில் வந்தானா அவளை 1 குடம் தூக்க சொல்லி நீ 1 குடம் தூக்கு. ஏம்மா அவளும் வந்துட்டா. இந்த பின்னாடி தான் கால் கை கழுவிட்டு நின்றுட்டு இருந்தா. நான் அவளையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறேன். ஆளுக்கு 1 குடமாக பார்த்து தூக்கிட்டு வந்துக்கிறோம். சரிம்மா, சீக்கிரம் போங்க. அவள் அத்தை தூக்கிட்டு வந்துட போகிறா ஏத்தாப்பில். சரிம்மா, நான் போய் தூக்கிட்டு வரேன், நீ இங்கே படுத்துக்க. போமாக்கா, போய் தூக்கிட்டு வா. நல்ல வேளை இந்த
பிள்ளைகள் வந்துச்சு. இல்லைன்னா பாவம் சின்ன பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கு 4 குடத்தையும் தூக்கி வச்சிருக்கணும்.